நண்பர்களே, நேற்று பகுதி 1 பராசக்தியினுடைய விமர்சனத்தை முன்வைத்து போடப்பட்ட வீடியோ அண்ணாவும் பெரியாரும், பெரியாரும் அண்ணாவும் இவர்கள் இருவரும் எந்தெந்த பாதையில் சென்றார்கள் என்பதற்கு பிடல் காஸ்ட்ரோ அண்டு சேகுவேராவை நான் உங்களுக்கு உதாரணம் கூறியிருந்தேன். இன்று அவர்கள் இருவரும் எப்படி பிரிந்தார்கள் என்பதை பற்றி, பெரியாரும் அண்ணாவும் எப்படி தங்களுக்குள்ளே கொள்கைகளை வகுத்து கொண்டார்கள் என்பதை பற்றியும், திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவக்கியவர் திரு அண்ணாதுரை அவர்கள், CN அண்ணாதுரை அவர்கள்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவக்கியவர். அவரின் கொள்கை என்ன? பெரியார் ஒரு புரட்சியாளர், அண்ணா ஒரு அரசியல்வாதியா இல்லையா? இருவரும் ஒரே கொள்கை கொண்டவர்கள். ஆனால் ஏன் பிரிந்தார்கள்? ஏன் தனி கட்சி ஆரம்பித்தார்கள்? இந்த கேள்விக்கான பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் உருவான வரலாறு. இவைகளை கூறுகிறோம். ஈவி ராமசாமி பெரியார் அவர் ஒரு அரசியல் தலைவர் அல்ல, அவர் ஒரு சிந்தனை புரட்சியாளர். அதாவது சேகுவேரா இடத்தை அவர் பிடித்து கொண்டார். சேகுவேரா ஒரு சிந்தனை, அவரிடத்தில் என்ன இருக்கிறது? ஆயுதம் மூலமாக தன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற நாடுகளை எல்லாம், ஜனநாயக ரீதியில் இருக்கக்கூடிய நாடுகளை சட்ட போராட்டம் போராடி அதிலே தன்னுடைய கொள்கையை உள்ள மக்களாய் மாற்றி வைப்போம் என்று புறப்பட்டார். அப்பேற்பட்ட சிந்தனை புரட்சியாளர் தான் ராமசாமி பெரியார். ஆனால் CN அண்ணாதுரை அவர்களுடைய கொள்கை எப்படிப்பட்டது என்பதை இனி கீழ்வரும் செய்திகளில் பார்ப்போம். பெரியாரின் அடிப்படை கொள்கைகள் என்னவென்றால், சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஜாதி ஒழிப்பு. ஜாதியெல்லாம் ஒழிக்கணும்னு முடிவு பண்ணார். அது யாராலையும் பண்ண முடியாத ஒரு சமூகம், ஒரு விஷயம். ஜாதி பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது. ஜாதி இல்லை என்றால் எனக்கு இந்த வேலை, உனக்கு அந்த வேலை என்று ஒவ்வொருவரும் பிரித்து கொள்ள வாய்ப்பில்லாமல் போய்விடும். இன்றைக்கு நகரமயம் ஆனதுனால ஜாதி இல்லை என்று யாரும் கூறிவிடவே முடியாது. இன்றைக்கும் கிராமத்திற்கு சென்றீர்களானால் ஒவ்வொரு சமூகமும் அந்தந்த சமூகத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்கிறார்கள். பார்ப்பனிய எதிர்ப்பு. இந்த பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது, பார்ப்பனியர்கள் எல்லோரும் இந்த ஜாதி சம்பந்தப்பட்டவர்களுக்கோ பெரியாரின் கொள்கைகளுக்கோ எதிரானவர்கள் அல்ல. ஆனால் இதில் பார்ப்பனிய எதிர்ப்பு என்று அவர் ஆரம்பித்த வார்த்தை, அது அவர்கள் கொண்டு வந்து ராஜாக்களுக்கு முன்பாக இருந்தவர்களோடு அவர்கள் வைத்திருந்த இராசாங்க உறவு, இப்படி ஒவ்வொருவர்களோடு பார்ப்பனியர்கள் இராஜாங்க உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு தங்களுக்கு முன்னுரிமை வைத்து கொண்டு மற்றவர்களை பின்னடைய செய்வது. இந்த பின்னடைய செய்வதின் காரணம் இந்த பார்ப்பனிய சமூகம்தான் என்று எண்ணி அவர்கள் மீது ஒரு வெறுப்பு பரப்புரையை ஏற்படுத்தியவர் பெரியார். வெறுப்பு பரப்புரையின் காரணம் என்ன என்றால், மத எதிர்ப்பு, அதை பகுத்தறிவு என்று கூறி அவர் ஆரம்பித்தார். அரசியல் தேவையற்ற ஒன்று என்று பெரியார் கூறியிருந்தார். பெரியாரின் கருத்து, அரசியல் அதிகாரம் வந்தாலும் மனிதன் சிந்தனை மாற்றம் அடையவில்லை என்றால் அது வீண். இதுதான் பெரியாருடைய சிந்தனை. அரசியல்லாம் வந்துடுச்சு, எல்லாம் நல்லாயிடுவாங்க அப்படின்னா, அவன் மனிதனுடைய இருதயத்தில் சிந்தனை இல்லைன்னா ஜாதி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்தபடி தான் வேலை வாங்குவான். அதுதான் அதை சொல்ல வர்றாங்க. அடுத்தது, அவர் தேர்தலில் ஈடுபட விரும்பவே இல்லை பெரியார். எந்த கட்சியும் ஆட்சி செய்தாலும் சமூக அமைப்பு மாறாது என்பதே அவர் நிலை. அண்ணாவின் கொள்கை, சிந்தனையை சட்டமாக மாற்ற வேண்டும். இப்பொழுது இந்த சிந்தனை சட்டமாக மாற்றப்பட்டதனால் இன்றைக்கு இருக்கிறது. அன்றைக்கே இப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் திருக்குறள் என்று ஒன்றை எழுதிவிட்டார் என்று நாம் எல்லாம் இன்றைக்கு பெருமை சாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு அவ்வளவு சாதாரணமாக எழுதியவர் யாரென்றே தெரியாத அளவுக்கு ஒரு வரலாறு படைக்கக்கூடிய தமிழ் எழுத்தாளர்கள், தமிழ் புலவர்கள், தமிழ் கவிஞர்கள், இலக்கியவாதிகள் உருவாகி இருக்கிறார்கள். ஆனால் ஏன் அவர்கள் காமராஜர் காலத்தில் கல்வி ஒரு பல மடங்கு 16,000 பள்ளிக்கூடம் திறந்தார் என்று கூறப்படுகிறது. அதன் பிறகு ஏற்பட்ட இந்த கல்வி புரட்சி
இன்றைக்கு ஒரு நூற்றாண்டின் ஒரு 50 ஆண்டு காலத்தில் வந்த கல்வி புரட்சியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சர்வசாதாரணமாக வைத்திருந்திருக்கிறார்கள். மக்கள் மனதிலே ஏன் அந்த எழுத்தறிவு புரட்சியும் கல்வி புரட்சியும் உண்டாகவில்லை? காரணம் இங்கே சரியாக சொல்லுகிறார் அண்ணாவின் கொள்கை. அண்ணாவின் கொள்கை என்னவென்றால், சிந்தனையை சட்டமாக மாற்ற வேண்டும். சட்டமாக மாற்றும் பொழுதுதான் அவன் பள்ளிக்கூடம் சென்று படிக்க முடியும். இதே இன்னொரு இடத்திலும் வருகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர், அதிலிருந்து 1000 ஆண்டுகள் கழித்து சாக்ரட்டிஸ் போன்றவர்கள் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உருவாகிவிட்டார்கள். அந்த 10ஆம் நூற்றாண்டிலே சாக்ரட்டிஸ் என்பவர் என்ன செய்தார் என்றால், இந்த கல்வி தத்துவ ஞானிகளாக மாறினார். தத்துவம் என்றால் என்ன என்றால், இந்த வீண் பாட்டுகள், இந்த கிழவிகள் ஊர்லேருந்து விடுகதை போடுவார்களே அதை போன்று, அதாவது என்ன சொல்கிறதுனா, ஏதாவது ஒரு விடுகதையை சொல்லுவாங்க, அந்த வயசான பாட்டிங்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விடுகதைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு அதை கொஞ்சம் மேன்மைப்படுத்தி சொல்லக்கூடிய தத்துவ ஞானிகள் இருந்த நேரத்தில் நமது நாட்டில் அன்றைக்கு கல்வெட்டுக்களில் தமிழை எழுதிவிட்டார்கள். அதிலிருந்து 1000 வருடம் கழித்து ராஜராஜ சோழன் அந்த கல்வெட்டிலே தமிழை மிகவும் அழகாக எழுதி இன்றைக்கு படிக்கக்கூடிய நிலையிலே கொண்டு வந்து விட்டார். இந்த ராஜராஜ சோழ காலத்திலே தான் ஆங்கிலம் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள். அந்த மொழி உருவாக்கப்படுகிறது, ஆனால் அந்த மொழியை இங்கே இலக்கண வடிவாக மாற்றப்பட்டு எழுதப்பட்டு விட்டது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த ராஜராஜ சோழன் தமிழை படிக்க வேண்டும் என்று சட்டமாக்கவில்லை. இதுதான் பெரியார் கொள்கை. பெரியார் கொள்கை என்ன? பெரியார் கொள்கை மனிதனை மாற்ற வேண்டும் என்றார். மனிதன்தான் 80 வயதில் இறந்து விடுகிறானே, அதன் பிறகு அவனுக்கு மாற்றப்பட்டு அவன் யாருனால் என்ன பிரயோஜனம்? அந்த மனிதன் தன் பிள்ளையை தனக்கு வளர்த்து தன் நினைத்த கொள்கையை அவனுக்குள்ளே திணிக்க முடியாதே. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு கொள்கை இருக்கிறதே என்பது தான் பெரியாருக்கு எதிரான அண்ணாதுரையின் நிலை. அவர் சட்டமாக மாற்றினார். ஏனால் ராஜராஜ சோழன் சட்டமாக மாற்ற முடியவில்லை. ஆதி காலத்தில் இருந்த திருவள்ளுவர் காலத்தில் யார் இங்கு மன்னராக இருந்தார்கள் என்று தெரியவில்லை. தமிழ் இவ்வளவு தலையோங்கி இருக்கிறது. ஒன்றை அடியிலே உலகத்திற்கு வேண்டிய மறைகளை உண்டாக்கக்கூடிய வல்லமை படைத்த திருவள்ளுவர் இருந்த காலகட்டத்தில் இந்த தமிழை மக்களுக்கு சட்டமாக மாற்றியிருந்தால் அது இன்றைக்கு எல்லோரும் படித்து 1000 தலைமுறைக்கு ஒவ்வொருவரும் தலை துவங்கி இருப்பார்கள். அந்த அளவுக்கு வல்லமை உண்டாயிருக்கும். நம் இந்தியாவை பொறுத்தவரை அரசியல் கண்ணோட்டத்தோடும் அரசியல் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியான நாட்டை ஆளும் தன்மையும், மக்களிடத்திலே வரியை பெறும் சூழ்நிலையும், மக்களுடைய உழைப்பை வெவ்வேறாக பிரித்து ஆளுமை செய்யும் சூழ்ச்சிகளையும் செய்யக்கூடியவர்களே அதிகமே தவிர, யாரும் இதை எல்லோரும் பயின்று எல்லோரும் கல்வி கற்று எல்லோரும் அறிவிலே சிறந்து விளங்கி அவரவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கிடையாது. அப்பேற்பட்ட அரசியல்வாதி இந்த தமிழகத்தில் ஒருவர் உண்டானால் அதை பேரறிஞர் அண்ணாதுரை என்பவர் மட்டுமே.